ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று தாங்க. அது என்னென்னா வெண்டைக்காய் சாம்பார். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காயை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க, அது வெந்ததுக்கப்புறமே உங்களுக்கு உடஞ்சி சாம்பாரோட மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பாரில் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏன் வெண்டைக்காயை ஃபஸ்ட்டே வதக்குறேன் அப்படின்னா அந்த குழப்பு தன்மை போகிறதுக்காக தான். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமே சாம்பார் வச்சிங்கன்னா அந்த குழப்பே இருக்காது. வெண்டைக்காயை நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணும்போது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமே தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காயை கட் பண்ணி என்றைக்குமே தண்ணியில் போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த குழப்பு அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். அதனால் நீங்கள் என்றைக்குமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வெண்டைக்காவை செய்யுங்க. இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிடுச்சு. இது நாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். முத்தலான வெண்டைக்காவை என்றைக்குமே வாங்காதீங்க. பிஞ்சு வெண்டைக்காய் தான் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். பூச்சி இல்லாமல் மெயினாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் வதக்கி எடுத்து வச்சு இல்லை நாம் திருப்பி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். நான் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி 2 ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக ஆனியன்லாம் சாம்பாருக்கு தேவையே இல்லை, அதிகமாக போட்டுறாதீங்க, கொஞ்சமாகவே போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இப்போ இதை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கோங்க. எப்பயுமே வெங்காயம் சாம்பாரில் எல்லாம் போடுறீங்க இல்லை எந்த குழம்பு வச்சாலும் சரி நல்லா வதக்கிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நல்லாவே வதங்கிடுச்சு ரெண்டுமே. இதில் நான் 1 கப் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். 1 கப் புளினா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. புளி என்றைக்குமே வெண்டைக்காய் சாம்பாருக்கு கொஞ்சம் கூடவே ஊற்றணும். நார்மல் சாம்பாரை விட வெண்டைக்காய் சாம்பாருக்கு அதிகமாக புளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு, புளிப்பு டேஸ்ட்டு இந்த வெண்டைக்காயில் ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேயே சேர்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெண்டைக்காயில் ஃபுல்லாக புளிப்பு, காரம், உரப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். நீங்கள் லேட்டாக சேர்த்திங்கன்னா வெண்டைக்காயில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா ஏறி வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த வெண்டைக்காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா திரும்பவும் கிளறி விட்டுட்டு இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம்.
வெண்டைக்காய் நல்லா வேகணும். அதுக்கப்புறமே தான் நம்ம பருப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஹையில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊற்றின அந்த புளி, மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்ந்து கலரே நல்லா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. வெண்டைக்காயோட கலரும் மாறிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமே தான் நம்ம செய்யணும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கனாலே நல்ல ஸ்மெல் வரும். இது மாதிரி ஒரு வெண்டைக்காய் எடுத்து நல்லா அழுத்தி பாருங்கள். அது தனியாக உடஞ்சி தெரியும். அது இப்போ தான் நீங்கள் வெண்டைக்காய் வெந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இது மாதிரி தெரியணும். லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு இது மாதிரி எடுத்து பாருங்கள். டக்குன்னு கை வச்சிக்கினா சுட்டுடும். இதில் நாம் இப்போது வேக வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பு நிறையவே சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு விட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். வெண்டைக்காய் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு நல்ல பிரெயின் இருக்கும், மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் மாதிரி வெண்டைக்காவை அதிகமாக சமைச்சு கொடுக்குறதுனால உங்கள் குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. நல்லா எக்ஸாம் எழுதுவாங்க, நல்லாவே படிப்பாங்க. அதனால் நீங்கள் அதிகமாக செஞ்சு கொடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பருப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். திரும்பவும் நான் மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்ததெல்லாம் ஆட் பண்ணணும். கடுகு பொரியறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கடுகு பொரியாது, மற்றதெல்லாம் நல்லா செவந்து போயிடும். அதனால் இது மாதிரி நல்லா கடுகு பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமே தான் அடுத்ததை ஆட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் வந்து செரிமானத்துக்கு நல்லது, அதனால் ஜீரகத்தை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சிம்லே வச்சிடலாம், ஏன்னா டக்குன்னு ஜீரகம் செவந்துடும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி, அதையும் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். இதை நல்லா பொரிச்சிடுங்க. மிளகாய் வந்து லைட்டாக கலர் மாறும், அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் நம்ம தாளித்ததை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது உங்கள் கூந்தலுக்கு ரொம்பவே நல்லது. வெண்டைக்காவை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் உங்கள் முடியில் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி ரொம்பவே ஷைனிங்காகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் வளரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் சாம்பாரில் செம்மையாக இறங்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போதே கொத்தமல்லியை ஆட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்னால் இந்த வெண்டைக்காய் சாம்பார் தான். இதில் நீங்கள் அந்த வெண்டைக்காவை எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே நல்லாவே தெரியும். சும்மாவே வெண்டைக்காவை எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சுட சுட சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சு இந்த வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.